செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் 6th தமிழுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துருக்கோம்ப்பா. இது இன்னும் சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனல், கௌதம் மீடியா 2.0 சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருப்பீங்க இந்த சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டர்ம், ஆஃப் இயர்லி, தேர்ட் மிட் டர்ம், ஆனுவல் எக்ஸாம் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் இந்த கௌதம் மீடியா 2.0 சேனல் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது, கௌதம் மீடியான்னு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. பட் அதில் இனிமேல் வீடியோஸ் வரப்போ இதில் தான் எல்லா வீடியோஸும் வரப்போகுது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 30 மார்க் எக்ஸாமு. ஸோ அந்த அப்படி கொஸ்டின் வர பாருங்கள், ஒரு கிளான்ஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இந்த 1 மார்க்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட்டை பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்கள். 1 மார்க்லாம். கதிரவனின் மற்றொரு பெயர் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மா என்னும் சொல்லின் பொருள் டேஷு ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். இதுக்கு ஆன்சர்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கோடிட்டு நிரப்புக. அடுத்து தேர்டில் மட்டும் பாருங்கள். எவைனும் 5 வினாக்களுக்கு விடையளி. 7, 8, 9, 10, 11, 12, 13 மொத்தமாக உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்து அதில் 5 எழுத சொல்கிறாங்க. 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா? 12வது கொஸ்டின் அதில் கம்பல்சரி நீங்கள் எழுதியே ஆகணும், கட்டாயம். ஓகேங்களா? சொற்றொடர் அமைத்து எழுதுக. வாழ்நாள், தினமும், இது 2 நீங்கள் கன்ஃபார்ம் எழுதியே ஆகணும். இது இல்லாமல் மீதி 6 இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் 4 எழுதுனா போதும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்த லோமெட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது லோமெட்ரு. எவையனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 14, 15, 16 தமிழ்மொழி அறியாமை எவ்வாறு அகற்றுகிறது? சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறு குறிப்பு வரைக. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? ஸோ இந்த 3 கொஸ்டின் இது 2 எழுதுனா போதும். 1 நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஓகேங்களா? அப்புறம் பகுதி ஈல அடிப்பிராமல் எழுதுக. மனப்பாட பகுதி. ஓகேங்களா? தமிழுக்கும் என தொடங்கும் மனைப்பாடலை அடிப்பிராமல் எழுதுன்னு கேட்குறாங்க. அடுத்து கடைசியாக பகுதி ஊல 18, 19 இயற்கை காப்போம் என்றும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. 2 நாட்கள் விடுப்பு வேண்டி உன் வகுப்பாசிரியர்களுக்கு விடுப்பு விண்ணப்பம் எழுதுக. லீவ் லெட்டர் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? 18, 19 எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 19 ரொம்ப ஈஸி. லீவ் லெட்டர் எழுத போகிறீங்க, ரொம்ப சிம்பிள் தான். தமிழ் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், எழுதிக்கோங்க. ஸோ இதான்ப்பா உங்களுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 6th தமிழ். நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. கௌதம் மீடியா 2.0 சேனலில்